ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் எல்சிடிக்கான லைப் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் M1 ஃபார்வேர்டு, M1 ரிவர்ஸ், M2 ஃபார்வேர்டு, M2 ரிவர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மோட்டருக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் SS அப்படின்னா என்ன தான் சவுண்ட் சென்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஆஸ் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடியில் வந்து எந்தெந்த பின் எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணியிருக்கேன். 13th பின் வந்து RSக்கும், கிரவுண்ட் பின் வந்து RWக்கும், 12th பின் வந்து எனேபிள் பின்னுக்கும், DB4 அப்படின்னா டேட்டா பஸ் 4 வந்து 11th பின்னுக்கும், DB5 அப்படின்னா என்ன டேட்டா பஸ் 5 வந்து 10th பின்னுக்கும், DB6 அப்படின்னா 9th பின் வந்து டேட்டா பஸ் 6க்கும், டேட்டா பஸ் 7க்கு வந்து 8th பின் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் செட்டப்பில் LCD.begin 16,2 LC வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் LCD.setCache 0,0ல் கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரோபோட் கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட் SS அப்படின்னு போட்டிருக்கேன். டிலே வந்து 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து LCD.clear பின் மோடில் M1 ஃபார்வேர்டு அவுட்புட், M1 ரிவர்ஸ் அவுட்புட், M2 ஃபார்வேர்டு வந்து அவுட்புட் ஆகும், M2 ரிவர்ஸ் வந்து அவுட்புட் ஆகும். SS இன்புட் அப்படின்னா என்னன்னா சவுண்ட் சென்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வாய் லூப்பில் வந்து என்ன பண்ணுங்க இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு SS அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 ஏன்னா சென்சார் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் மோட்டர் வந்து ரன்னிங் ஃபார்வேர்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து அப்ஸ்டக்கிள் அவாய்டிங் ரோபோட்டில் என்ன பண்ணோம் சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து சென்சார் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா மோட்டர் ரன்னிங் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் ஃபார்வேர்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். மோட்டர் ஃபார்வேர்டுனா அப்படின்னு அர்த்தம் மோட்டர் டிஜிட்டல் ரைட்டில் M1 ஃபார்வேர்டு ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா மோட்டருக்கு வந்து 2 பின்ஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் பின்னு, அனதர் 1 பின் வந்து நெகட்டிவ் பின் இருக்கும். ஓகே, அப்போ பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவும் நெகட்டிவ்க்கு நெகட்டிவும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு பாசிட்டிவும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா M1 ஃபார்வர்டு அப்படிங்கிறது ஃபார்வர்டுங்கிறது பாசிட்டிவ் பின்னு, M1 ரிவர்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் பின்னு. அதேமாதிரி M2 ஃபார்வர்டுங்கிறது ஃபார்வர்ட் பின்னு, M2 ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணி கரெக்டான வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். அவன் என்ன மோட்டர் வந்து ஃபார்வர்டில் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, அதான் இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து நாய்ஸே எதுவும் வரல. அப்போ என்ன பண்ணலாம் LCD.setCache 0,0ல் LCD.print மோட்டார் ஸ்டாப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு மோட்டர் ஸ்டாப்புங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இப்போ மோட்டர் ஸ்டாப் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு எல்லா பின்னுமே லோ பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே இருக்க எல்லா பின்னுமே லோ பண்ணிட்டோம் என்ன தேவையில்ல நமக்கு வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகாது. ஓகே, இப்போ அதனால் மோட்டர் வந்து லோ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த கோடை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ கம்பைல் ஆனோடனையும் எனக்கு என்ன எந்த ரெஸ்ட் வரல, நான் கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம போயிடுறேன். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ளோட்டிஸ் ஃபைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பைல் வந்து நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ண உடனே .xக்கு நான் லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டு ஓகே தானே ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ப்ரோட்டேஸ் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இருக்க பேசிக் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு LCD டிஸ்பிளே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் ஒரு L298 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் கண்ட்ரோலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கிளாப் ஸ்விட்சுக்காக ஒரு பட்டன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது மோட்டர் வந்து என்ன பண்ணுங்க 7654 இது எல்லாமே கண்ட்ரோலருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, L298ஓட in1 in2 in3 in4 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். out1 out2ல் வந்து என்ன பண்ணுங்க மோட்டர் 1ஐயும் out3 out4ல் வந்து மோட்டர் 2ஐயும் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட் SS அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் எந்த ஒரு சுவிட்சையும் வந்து ப்ரெஸ் பண்ணல. இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கிளாப் பண்ணுறேன். ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் கிளாப் பண்ணுவோம். கிளாப் பண்ணால் என்ன ஆகணும் மோட்டர் வந்து ஃபார்வர்ட் ரொட்டேட் ஆகணும். அப்போ கண்டினியூஸாக நான் வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காமல் என்ன ஆகும் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகும். அப்போ சின்ன குழந்தைங்களா என்ன சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா. ஓகே, மோட்டர் வந்து ஃபார்வர்டில் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்லி இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ஒரு டைம் கிளாப் பண்ணால் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணலாம். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டிலே மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். கோடிங்கில் M1 ஃபார்வர்டுன்னு போட்டுக்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் டிலே. ஓகே, டிலே அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா மில்லி செகண்டில் தான் இருக்கும். இப்போ அந்த மில்லி செகண்ட் டிலே என்ன பண்ணுவோம் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 2000 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். 2000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்துட்டு என்ன பண்ணி என்னோடய ப்ரோட்டீஸ் மியூசிக் வந்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆகுது, சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் உடனே ஆஃப் ஆகுது. ஆனால் நமக்கு அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதே கிளாப் சுவிட்ச் கண்ட்ரோல்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன உள்ளாட்டும் மோட்டர் ஸ்டாப்னு இருக்குது. இப்போ வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், மோட்டார் ரன்னிங் ஃபார்வர்டு. இப்போ வந்து நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அது வெயிட்டில் இருக்கும் பாருங்கள். மோட்டார் ரன்னிங் ஃபார்வர்டுன்னு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து வெயிட் பண்ணோம். அடுத்து வந்து மோட்டர் ஸ்டாப் பண்ணிடும். இந்த கான்செப்ட்டில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.